ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எனர்ஜி மீட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். சரி, அதில் எப்படி ஒயரிங்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓவராலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ பண்ணேன். அதெல்லாம் நிறைய பேர் எனர்ஜி மீட்டர் ஒயரிங்லாம் கேட்டிருந்தீங்க. இது சிம்பிளாக தான் இருக்கும். இது நான் எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஸ்னைடர் எலக்ட்ரிக்கோட ஈஸி லாஜிக் EM6400NG ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி மீட்டர். இது இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடலு. அதெல்லாம் கிளாஸ் 1, இதோடைய எனர்ஜி மீட்டருடைய கிளாஸ் 1 அக்யூரசி கிளாஸு. ஓகேங்களா? மீட்டரிங்கெலாம் கிளாஸ் 1 யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் சிஸ்டம்லாம் போகும்போது 0.5 அது போலலாம் யூஸ் பண்ணுவாங்க கிளாஸு. ஆக்சுவலாக இதோட பேக் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓவராலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா V1, V2, V3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் VN, அதே போல் ஆக்சிலரி சப்ளை, அப்புறம் RS485க்கான கம்யூனிகேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த எனர்ஜி மீட்டர்லேருந்து டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் இப்போ V1, V2, V3, VNன்னு பார்த்தீங்கன்னா RYB, அப்புறம் நியூட்ரல் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் வோல்டேஜ், அப்புறம் ஃபேஸ் டு நியூட்ரல் வோல்டேஜ்லாம் மெஷர் ஆகுது இந்த எனர்ஜி மீட்டர். கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி சப்ளைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எனர்ஜி மீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஆக்சிலரி சோர்ஸ். ஓகேங்களா? இது நம்ம என்ன போட்டிருக்காங்கன்னா 44 277 வோல்ட் ஏசி ஆர் டிசி ரெண்டுத்துலேயுமே இது ஒர்க் ஆகும். அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏசி அந்த டிசி சிம்பிளும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம 230 வோல்ட் ஏசி ஆக்சிலரி சப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ இது ஆனில் இருக்குது. அதே போல் இந்த S1, S2, S3, அதே போல் S1, S2 போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சிடியோடைய கான்ஃபிகரேஷன். நம்ம சிடிலேருந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய சிடி ஒயரிங் இங்கே பண்ணணும். S1 இங்கே A1, A2, A3ன்னு 3 கொடுத்துருக்காங்க. RYB 3 ஃபேஸுக்கான சிடி. அது S1 ஒரு பாயிண்ட் இருக்கும், S2 ஒரு பாயிண்ட் இருக்குது நம்மளுடைய சிடியில். ஓகேங்களா? அதை தான் இதில் காமிச்சிருக்காங்க. சிடியில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வரும், S1 அப்புறம் S2. அதே போல் ப்ளூ ஃபேஸுக்கு S1, S2 வரும். அதே போல் பி ஃபேஸுக்கும் S1, S2ன்னு வரும். அது எப்படி ஒயரிங் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு நம்மளுடைய யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது நான் எப்படின்னு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி மீட்டர் சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணலாம், 3 ஃபேஸ் 3 ஒயர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ஃபிகரேஷன் படி தான் நம்ம அந்த ஒயரிங் பண்ணணும். நம்ம 3 ஃபேஸ் 4 ஒயர். ஓகேங்களா? RYB நியூட்ரலோடு இருக்கும் அந்த கனெக்ஷனு நம்ம கொடுக்குறது இந்த கனெக்ஷன். ஓகேங்களா? இதில் சிடி நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். S1, S2, இங்கே பாருங்கள். இங்கே S1ன்னு சொல்லிட்டு ஒரு சிடிலேருந்து வரும். அதையும் இங்கே ஒரு S1, இங்கே ஒரு S1, RYB 3 ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய S1ஸு. அப்புறம் S2 மொத்தத்தையும் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இது போல் லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் சிடியில் பேசிக்காக இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷனு. அது இல்லாமல் நீங்கள் இந்த மீட்டர் 3 ஃபேஸ் 3 ஒயர் சிங்கிள் ஃபேஸுக்கெலாம் நம்ம டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது நான் சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த மீட்டர் சிங்கிள் ஃபேஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ட்ராயிங் நம்ம இண்டஸ்ட்ரியல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒயரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம அங்கே கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதெல்லாம் பேசிக் ப்ரோக்ராமிங் நம்ம அதில் பண்ணணும். அந்த ப்ரோக்ராம்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்க்கலாம். இதில் என்ன டைப்பு 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டமு, அப்புறம் சிடி ரேஷியோ, பிடி ரேஷியோலாம் செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் சிடி, பிடி, வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ரேஷியோ போடணும். பட் இன்கேஸ் நீங்கள் நம்ம லோ வோல்டேஜில் 405 யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா VT இஸ் நாட் எனேபிள்னா நோ VTன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணால் போதும். வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மரு சிடி யூஸ் பண்ணிங்கன்னா சிடியோடைய ரேஷியோ நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக மெஷரிங் நடக்கும். இதெல்லாம் ப்ரோக்ராமிங் மேனுவல். பட் இது நம்ம ஓவராலாக எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்னைடருடைய பேசிக் மாடலில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப் அண்ட் டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு உள்ளே என்டர் ஆகும். அதை நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் இந்த 2 ஏரோ போத் ஏரோ நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஆக்சுவலாக ஃபேக்ட்ரி டிஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 00 தான். ஓகேங்களா? 400 தான் இருக்கும். நீங்கள் இதை ஒன்ஸ் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நமக்கு உள்ளே என்ட்ரு ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டைப் 3 ஃபேஸ் 4 லைன் நான் சொன்ன மாதிரி 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம் நீங்கள் இதை செலக்ட் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரியெல்லாம் மோஸ்ட்லி இதுதான் இருக்கும். இது போல் ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணலாம். இந்த அப் ஏரோ டவுன் ஏரோ மாற்றிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். அதே போல் இந்த பட்டன் எழுதினீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு போகும். செட்டிங் பேராமீட்டருக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, அதனால் நோ VTன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சிடியோடைய கான்ஃபிகரேஷன் இது அந்த
1 2 3 சீக்வன்ஸில் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணணும். எப்பவுமே வந்து சிடி வந்து RYBன்னு தான் நம்ம கான் பண்ணுவோம். அதனால் வந்து இது பிரச்சனை இல்லை, டிஃபால்ட்டு. இதுதான் வந்து மெயின். ஆக்சுவலாக நம்மளுடைய எனர்ஜி மீட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா எந்த எனர்ஜி மீட்டர் வாங்கினாலுமே சரி, மெயினாக பார்க்க வேண்டியது வந்து சிடியோடைய ரேஷியோ வந்து நம்ம எனர்ஜி மீட்டர் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்டியில் யூஸ் பண்ணக்கூடிய சிடியோடைய ரேஷியோ வந்து 2700/5A. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஓகே பட்டன் அழுத்தினீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டன் அழுத்திட்டே போனீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுதுங்களா. அதே போல் இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து போகும். அடுத்த காலத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகி போய்ட்டே இருக்கும். நம்ம வந்து சிடியோடைய ப்ரைமரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமரி கரண்ட்டு ஓகேங்களா, சிடியோட ப்ரைமரி கரண்ட்டு. அடுத்து வந்து சிடியோட செகண்டரி. ஒரு சில இடத்துல வந்து 2500/5A அப்புறம் வந்து 1லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல் இடத்துல வந்து நீங்கள் சிடி செகண்டரி வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம 50 Hz யூஸ் பண்ணுறதுனால வந்து 50 Hz. இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த டிமாண்ட் கால்குலேஷனுக்கெலாம் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் சிடியோடைய சிடி யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து அதில் செலக்ட் பண்ணணும் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு. மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் ஃபேக்ட்ரி டிஃபால்ட். இது எல்லாமே வந்து நம்ம அந்த டிமாண்ட் ஃபேக்டருக்கோசம் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிமாண்ட் வந்து எவ்வளோ டைமிங் வந்து ரெக்கார்ட் ஆகணும், அதுபோல் ஆப்ஷன்ஸு டிலே எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு என்ன கூட சேஞ்ச் பண்ணிடலாம். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதே போல் RS-232 கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து இது பார்த்தீங்கன்னா டேட் டைமு இயர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி மாற்றிக்கலாம். இது வந்து டேட்டு, இது வந்து டைம் ஹவர்ஸு ஓகேங்களா. அது அவ்வளோதான், ஃபுல்லாக வெளியே வந்துடும். அப்புறம் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஏராவும் இதையும் வந்து சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து சேவோ எஸ்ஆர்னோன்னு கேட்கும். ஆக்சுவலாக நம்ம வீடியோ எடுக்கிறதுனால நம்மளால் எழுத முடியல. பட் நம்ம இது 2 பட்டனையும் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் செட் பண்ண செட்டிங்ஸ் வந்து சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். ஆமான்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கேட்கும். அப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து இதுவாகிடும் ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்காக ஒரு எனர்ஜி மீட்டருடைய ஃபங்க்ஷனு. அதெல்லாம் வந்து பின்னால் ட்ராயிங் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த மேனுவல்ஸ் யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராயிங்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. என்ன இதுக்கு வந்து என்ன ஒயரிங் பண்ணணும், அதே போல் கான்ஃபிகரேஷன் வந்து கம்பல்சரி வந்து இந்த என்ன டைப் ஆஃப் ஒயரிங் யூஸ் பண்ணுறீங்க, 3/3 ஒயரா 3/4 ஒயரான்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிடி ரேஷியோ வந்து கம்பல்சரி வந்து எந்த எனர்ஜி மீட்டர் வேணாலும் வந்து ப்ரோக்ராம் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும், அதெல்லாம் மெஷரிங் ஆகும் ஓகேங்களா. இது வந்து கிளாஸ் அக்யூரசி கிளாஸ் வந்து 1.0. இதே போல் 0.5லாம் இருக்குது. இது வந்து மீட்டரிங் வந்து 1.0ன்றதே வந்து ஓகே தான் ஓகேங்களா. ஓரளவுக்கு பேசிக்காக ஒயரிங்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது சிம்பிள் ஒயரிங் தான். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.